இறைவனை நாம் எப்போவுமே கடுமையானவனாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் எப்போவுமே எளிமையாக இருக்கிறான். அவனை வழிபடுறதுக்கு ஒரே ஒரு பச்சை இலை இருந்தால் போதும். பச்சை இலை இல்லையா, பக்கத்தில் இருக்கிற புல்லை பிடுங்கி பசுவுக்கு கொடுங்க. அதுவும் முடியலையா, நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவை காகத்துக்கோ குருவிக்கோ இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவிடுங்க. அதே போல் அதுவும் முடியலையா, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது எப்போவுமே இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இதுவே போதும் இறைவன் மகிழ்ச்சி அடைய. நீங்கள் இறைவனை மகிழ்விச்சிடலாம். அதே மாதிரி உணவு கொடுக்கும்போது நீங்கள் வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும். இறைவனுக்கு செஞ்சால் மக்களுக்கு போய் சேராது, ஆனால் மக்களுக்கு செஞ்சால் இறைவனுக்கு போய் சேரும். பழைய உணவை சாப்பிடாதீங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க, வேகமாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி உணவை எவ்வளோ நம்ம சுருக்கி சாப்பிட்றோமோ குறைவாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த உயிர் சக்தின்றது அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உண்டி சுருக்கி சாப்பிடணும்.